நாட்டையே உலுக்கிய டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் விசாரணையில் அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. பயங்கரவாதிகள் டெல்லியில் ட்ரோன் ராக்கெட் தாக்குதலுக்கு திட்டமிட்டு இருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. நவம்பர் 10ஆம் தேதி மாலை டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறியதில் 14 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. விசாரணையில் காரை ஓட்டி வெடிக்கச் செய்தது ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் 2900 கிலோ வெடிபொருட்கள் சிக்கிய வழக்கில் தேடப்பட்ட மருத்துவர் உமர் நபி என தெரியவந்தது. இதனையடுத்து டெல்லி தாக்குதலை பயங்கரவாத தாக்குதலாக அறிவித்தது மத்திய அரசு. தொடர்ச்சியாக தேசிய புலனாய்வு பிரிவு விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. பயங்கரவாத சதித்திட்டம், பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணையில் மருத்துவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். காஷ்மீரைச் சேர்ந்த மருத்துவர் அடில் அகமது ராதர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஷஹாரன்பூரில் தனியார் மருத்துவமனையில் கைது செய்யப்பட்டார். அல்ஃபலாஹா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வந்த மருத்துவர் முஜாமில் ஷாஹில் கைது செய்யப்பட்டார். அவர்களுக்கு உடந்தையாக இருந்ததாக பெண் மருத்துவர் ஷாஹின் கைது செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக டெல்லி, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசத்தில் விசாரணை விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத சம்பவத்தில் மருத்துவர்களை எல்லாம் இணைக்கும் புள்ளியாக இருந்த அல்ஃபலாஹா பல்கலைக்கழகம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அல்ஃபலாஹா பல்கலைக்கழகத்தில் பயங்கரவாதிகளோடு தொடர்பில் இருந்த மற்ற மருத்துவர்களை பிடித்து டெல்லி போலீஸ் தொடர்ச்சியாக விசாரித்து வருகிறார்கள். 2000க்கும் அதிகமான மாணவர்களை விசாரணை முகமைகள் விசாரித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையே அல்ஃபலாஹா பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கப் பிரிவு அதிரடி சோதனையை நடத்தியிருக்கிறது. பயங்கரவாத தாக்குதலை நடத்த பயங்கரவாதிகள் 20 லட்சம் ரூபாய் நிதி திரட்டியது உளவுத்துறை விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கும் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத இயக்கத்தோடு தொடர்புடைய ஹவாலா கும்பல் வாயிலாக பணம் பயங்கரவாதிகளுக்கு கிடைத்திருப்பதாக உளவுத்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவர்களை பயங்கரவாதிகளாக மாற்றியதில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியானில் இருக்கும் மசூதியின் இமாம் மௌலவி இர்ஃபான் அகமது முக்கிய பங்கு வகித்ததாகவும் விசாரணையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. மௌலவி இர்ஃபான் அகமதுவை ஜம்மு காஷ்மீர் போலீஸ் கைது செய்திருக்கிறது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்திய உமர் நபியின் கூட்டாளி அமீர் ரஷீத் அலியை தேசிய புலனாய்வு பிரிவு கைது செய்திருக்கிறது. ரஷீத் அலி டெல்லியில் தாக்குதல் நடத்துவதற்கு உமர் நபிக்கு கார் வாங்கி கொடுத்தது தெரிய வந்திருக்கிறது. உமர் நபிக்கு பாதுகாப்பாக தங்க வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்தது, உபகரணங்களை வாங்கி கொடுத்தது ரஷீத் அலி என டெல்லி நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் தற்கொலைப்படை தாக்குதலை நடத்திய உமர் நபியின் மற்றொரு கூட்டாளி ஜசீர் பிலால் வாணியை ஸ்ரீநகரில் கைது செய்திருக்கிறது தேசிய புலனாய்வு பிரிவு. பிலால் வாணி பயங்கரவாத தாக்குதலுக்கு தீவிர சதியை செய்தவர் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. டெல்லியில் ட்ரோன் ராக்கெட் தாக்குதலை நடத்த ஜெய்ஷே முகமது பயங்கரவாத இயக்கம் திட்டமிட்டிருந்ததாக என்ஐஏ விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலைப் போல டெல்லியில் பாதுகாப்பு மிக்க இடங்களில் ட்ரோன் ராக்கெட் தாக்குதலை நடத்த பயங்கரவாதிகள் சதி திட்டம் போட்டிருந்ததாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜசீர் பிலால் வாணி பயங்கரவாத தாக்குதலுக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்கியிருப்பதாகவும் ட்ரோன்களை மாற்றி அமைத்து ராக்கெட்டுகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிலால் வாணியை தற்கொலை தாக்குதலுக்கு உமர் நபி மூளைச்சலவை செய்ததும், ஆனால் பிலால் வாணி தற்கொலை செய்வது இஸ்லாத்திற்கு எதிரானது என்று அதற்கு உடன்படவில்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. டெல்லியில் ட்ரோன் ராக்கெட் தாக்குதலுக்கு திட்டம் என வெளியாகியிருக்கும் தகவல்கள் எல்லாம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத முகாமின் தலைமையிடம் முகாம்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டது. இப்போது டெல்லி பயங்கரவாத தாக்குதல் வலையமைப்பு விசாரணையில் வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள் எல்லாம் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் தற்கொலை தாக்குதல் சதியின் ஆபத்தான பரிணாமத்தையே காட்டியிருக்கிறது.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.